Dear students, welcome to biology class. In previous videos, we have completed Unit 5. Now we are going to see about Unit 6, Health and Hygiene. First, see the definition of health. The state of being free from illness or injury. அதாவது நம்மளோட பாடியில் இல்னஸோ இன்ஜுரியோ இல்லாமல் நார்மலாக இருக்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ஹெல்த். ஓகேவா? அண்ட் ஹைஜீன், டு மெயின்டைனிங் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிங் டிசீஸ் எஸ்பெஷலி த்ரூ கிளீனினஸ். ஓகேவா? நம்மளோட பாடியை டிசீஸ் வராமல் க்ளீனாக வச்சுருந்தா அப்படின்னா என்னது ப்ரிவென்டிங் த டிசீஸ். ஓகே, பாடியை வந்து ஹெல்த்தாகவும் க்ளீனாகவும் வச்சுருந்தா நமக்கு என்னது ப்ரிவென்டிங் த டிசீஸ். டிசீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவென்டிங் ஆகிக்கலாம். ஓகேவா? See the learning objectives. At the end of this lesson, you will learn how to take care of your body, describe ways to take care of our body, take care of your teeth, eye, hair, and follow the hygienic habits, to understand the communicable and non-communicable diseases, to know and understand some common ailments and their remedies, to know first aid and safety measures. Okay, va? See the introduction. Have you ever taken leave from the school due to sickness? So, ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம லீவ் எடுத்திருப்போம் இல்லையா? சிக்னால கண்டிப்பாக லீவ் எடுத்திருப்போம் இல்லையா? வாட் ஹேப்பன்ஸ் எக்ஸாக்ட்லி when we become sick? சிக் வரதுக்கு என்ன ரீசன்? Sometimes we feel good even without taking any medicines, and sometimes we need to consult doctor and take regular medicine in sickness. Why is it so? ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணால் தான் இந்த சிக்னஸ் வந்து க்யூர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தாவே க்யூர் ஆகிடும். என்ன ரீசன்? ஓகேவா? வாட் காசஸ் சிக்னஸ்? Persons from different countries or backgrounds have different ways to explain what causes sickness. Different countryல different ways சொல்கிறாங்க. ஸோ நிறைய வேல வந்து எந்தெந்த வேல சிக்னஸ் வருது அப்படின்ட்டு நிறைய இது சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? நாம் என்ன சொல்கிறோம்? க்ளீன்னஸ் இல்லை, குட் ஃபுட் இல்லை, குட் ஸ்லீப் இல்லை, மைண்டு வந்து என்னது ஃபங்க்ஷன் கரெக்டான இதில் இல்லை, ஸோ மென்டலாக வந்து அவங்க டிப்ரெஷன் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி ரீசன்லாம் என்னது சிக்னஸ்க்கு ஒரு ரீசன் இல்லையா? A baby get diarrhea. Why? Some people may say that parents did not something wrong, or perhaps because they made a god or spirit angry. Spirit அப்படின்னா கோஸ்ட், அதாவது ஈவில்னு சொல்லுவாங்க இல்லையா, டெவில்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்லேயோ இல்லை வந்து காடுகிட்டேயோ அல்லது வந்து ஒரு தீய சக்திக்கிட்டேயோ என்னதுன்னா ஆங்கிரியாக இருந்துச்சு, அது காடோ இல்லை தீய சக்தியோ ஆங்கிரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேபிக்கு வந்து டயரியா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. A doctor may say it is because the child has an infection. அதே டாக்டராக இருந்தால் அவர் என்ன சொல்வார்? அந்த சைல்டுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. A public health officer may say it is because the villages do not have a good water system or proper sanitation. அதே பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அவங்க நல்ல சானிடேஷன் இல்லை, க்ளீனஸ்ஸாக இல்லை, வாட்டர் சிஸ்டம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து க்ளீன் வாட்டர் ட்ரிங்க் பண்ணலை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? A teacher may say that they need to be educated about health and sanitation. ஸோ டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு குட் சானிடேஷன் இல்லை, அந்த ப்ராப்பர் ஹெல்த் கரெக்டான ஹெல்த்து என்ன எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? People see the cause of sickness in terms of their own experience and points of view. ஸோ அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட இதில் என்ன வருதோ அதை தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அவங்களோட பீப்புளோ இல்லை மற்றவங்களோ அவங்களோட பார்வையில் என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. Who then is right about the cause? Possibly everyone is right or partially right. ஸோ மோரோவர் இந்த ரீசன் எல்லாமே கரெக்டாக இல்லை பார்ஷியலியாக கரெக்டாக. This is because each of the causes seen above may be a part of the reason why a baby gets diarrhea. ஸோ அதில் ஏதாவது கண்டிப்பாக வந்து இருக்கிறது ஏதாவது ஒரு பார்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அல்லது வார்டு சானிடேஷன் இல்லாமல் இருக்கலாம், தென் நல்ல குட் ஃபுட் இல்லாமல், நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ரீசனாக இருக்கும் இல்லையா? டு ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட் சிக்னஸ் successfully, it is necessary to have
complete understanding of the common sickness in the area and the combination of things that caused them. ஸோ அந்த ஏரியாவோ இல்லை வந்து இதை பற்றி நமக்கு என்ன பண்ணிருக்கா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னது சிக்னஸ் ஏன் வருது அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரீடிங் திஸ் லெசன் மே ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் காசஸ் ஆஃப் சிக்னஸ். ஸோ இந்த லெசனை நம்ம படிக்கும்போது என்னென்ன காசஸ் வருது, சிக்னஸ்னால என்ன காசஸ் வருது, நம்ம எப்படி வந்து ஹெல்த்தாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹெல்த் இஸ் த பெஸ்ட் வெல்த். ஹெல்த் தான் வந்து பெஸ்ட் வெல்த்ன்ற அளவு என்ன சொல்லுது, உடல்நலம் தான் ஒரு சிறந்த செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா. இஃப் யூ ஹாவ் குட் ஹெல்த் யூ வில் ஹாவ் எ சவுண்ட் மைண்ட் அண்ட் யூ வில் கெயின் குட் நாலேஜ் அண்ட் வெல்த் ஆல்சோ. ஸோ வந்து நல்ல ஹெல்த்தாக இருந்தால் நல்ல தூக்கம் இருக்கும், அதாவது நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. டு மெயின்டைன் குட் ஹெல்த் யூ ஷுட் ஃபாலோ குட் ஹைஜீன், ஈட் நியூட்ரியஸ் ஃபுட், டூ எக்ஸசைஸ், டேக் ரெஸ்ட் அண்ட் ஹாவ் எ சவுண்ட் ஸ்லீப். ஸோ ஹெல்த்தியான பர்சனுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நியூட்ரியஸ் ஃபுட் இருக்கணும், எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணணும், அண்ட் தென் ரெஸ்ட் கரெக்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் 8 hours, அட்லீஸ்ட் 6 to 8 hours ஆகுது ஸ்லீப் பண்ணணும். ஓகேவா? நல்லா தூக்கம் இருக்கும். இது எல்லாமே இருந்தாவே அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஸ்டேட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அண்ட் பாடி ஃப்ரீ ஃப்ரம் எனி சிக்னஸ் ஆர் ஆயில்மெண்ட், ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம சவுண்ட் மைண்டை நல்ல தூக்கம் எப்போ வரும், எந்த ஆயில்மெண்ட்டும் போடாமல், சிக் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சவுண்ட் மைண்ட், அதாவது குட் ஸ்லீப் வரும் இல்லையா. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் health refers to the physical, emotional and psychological well-being of a person. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு சிம்பிளாக டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா, health refers to the physical, emotional and psychological well-being of a person. Health refers to the physical, emotional and psychological well-being of a person. ஹெல்த்னா ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, அவங்களோட செயல்களும் சரி எப்படி இருக்கணும், குட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் என்னது ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஹைஜீன்ஸ் ரெஃபர்ஸ் டு த குட் ஹேபிட்ஸ் அண்ட் த ப்ராக்டிசஸ் விச் இஸ் ஃபாலோட் டு ப்ரிவெண்ட் டிசீசஸ். மெயின்டைன் குட் ஹெல்த் எஸ்பெஷலி த்ரூ த cleanliness, consumption of safe drinking water and proper disposal of sewage. ஸோ ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள் தான். என்ன பழக்க வழக்கங்கள்? மெயின்டைன் த குட் ஹெல்த்துக்கு கிளீனினஸ், ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், அண்ட் தென் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ். இது எல்லாமே அதாவது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது ஹைஜீன். ஓகேவா? இட் ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் டன் ஃபார் இம்ப்ரூவிங் அண்ட் மெயின்டைனிங் குட் ஹெல்த் அண்ட் சவுண்ட் மைண்ட். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குட் ஹெல்த்தாகவும் இருப்பாங்க, நல்ல தூக்கமும் அவங்களுக்கு வரும். ஓகேவா? கிளீனினஸ். Observe the following picture, discuss with your teacher and write few lines about the transmission of disease producing pathogens through oral and fecal route. ஸோ இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம அந்த எப்படி வந்து இந்த ஓரல் அண்ட் ஃபேக்கல் ரூட்டில் எப்படி பேத்தோஜன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? த ஃபேக்கல் ஓரல் ரூட் ஆஃப் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன். எந்தெந்த வேலைலாம் டிரான்ஸ்மிஷன் ஆகுது? இங்கே பப்ளிக்கில் டாய்லெட் போகிறதுனால, எக்ஸ்ரீட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற ஹவுஸ் ஃப்ளைஸு, இந்த ஃப்ளைஸ்லாம் என்ன பண்ணும், ஸோ இங்கே இந்த எக்ஸ்ரீட்டால் உட்காரும் இல்லையா. ஸோ அது அதே அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்லேயும் வந்து உட்காரும். ஓகேவா? அண்ட் தென் அது நம்ம என்ன பண்ணோம், ஹேண்ட் வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் ஹேண்டு நம்ம அந்த ஃபுட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்டில் எடுப்போம் இல்லையா. ஸோ என்ன பண்ணோம், அதை நம்ம ஈட் பண்ணும்போது என்னாகும், நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். அதே மாதிரி வாட்டர் சைடில் அந்த மாதிரி டிசீஸ் இது நிறையா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாட்டர், அந்த மாதிரி அதாவது சானிடேஷன் இல்லாத வாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ அதுலேயே மஸ்கிட்டோஸ்லாம் உட்காந்துருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டரையே நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக பேத்தோஜன்ஸ் வந்து இதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மைக்ரோ ஆர்கனிசம்லாம் என்ன பண்ணும்,
அப்படியே டிரான்ஸ்மிஷன் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட்டு, cleanliness refers to the maintenance of personal and environmental hygiene. In simple words, it refers to the state of being clean which is essential for good health. cleanliness தான் என்னது குட் ஹெல்த்துக்கு ஒரு இல்லையா. நம்ம குட் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், க்ளீனஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா, க்ளீனினஸ்ஸாக இருக்கணும். டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீஸ் இட் இஸ் எசென்சியல் டு மெயின்டைன் குட் ஹெல்த் பை taking regular bath, cleaning the class and surrounding and also avoiding unhygienic food consumption. ஸோ வந்து நம்ம குட் ஹெல்த்தாக இருக்கணும்னா கண்டிப்பாக ரெகுலராக பாத் பண்ணணும். அண்ட் தென் clean the cloth every day and then surrounding also every day clean the you must clean the surrounding also and then avoiding the unhygienic food. Okay va. See the activity 1. What is personal hygiene? Personal hygiene அதாவது hygiene வந்து 2 types சொல்லுவாங்க. One is a community hygiene, another one is a personal hygiene. Personal hygiene எப்படி இருக்கணும் அப்படின்னா brush teeth at least twice a day, shower daily, wash hair regularly, wash face and hands regularly, food covered with lid, washing cloth and clean uniform. So இது எல்லாமே என்னது personal hygiene. List out your daily activities in the given table. சரி, உங்களோட புக்கில் இதை என்ன பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ டைம் உன்னோட இந்த ஆக்டிவிட்டீஸை நீ பண்ணுற அப்படின்றத என்ன பண்ணுற எழுதி வச்சுக்கோ. ஓகேவா. ப்ரஷ் டீத் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் எ டே, டேக் ஷவர், வாஷ் ஹேர், வாஷ் ஹேண்ட்ஸ் அண்டு ஃபீட், வியரிங் க்ளீன் கிளாத் யூனிஃபார்ம். ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணுற அப்படின்றத இங்கே என்ன பண்ணிக்கிற எழுதி வச்சுக்கிறோம் உன்னோட புக்கில். ஓகேவா. நெக்ஸ்ட், பர்சனல் ஹைஜீன். டு யூ ஃபாலோ த பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பர்லி? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீ என்ன பண்ணுற ஆன்சர் எழுது உன்னோட புக்கில். ஓகேவா. ஹவு டஸ் த எபோவ் ஆக்டிவிட்டீஸ் வில் கீப் யூ ஃபிசிக்கலி ஃபிட்? ஸோ நீ பர்சனல் ஹைஜீன் இருக்கிறதுனால உனக்கு ஃபிசிக்கலாக எந்தெந்த வேலை வந்து உன்னோட பாடி வந்து ஃபிசிக்கலியாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்றத எழுது. ஓகேவா. ஸோ பர்சனல் ஹைஜீன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பிரான்ச் ஆஃப் ஹெல்த் விச் இஸ் concerned with a individual adjustment to the physiological needs of the body and mind for the attainment of the maximum level of health. It also refers to the cleaning and grooming of the body. So இந்த பர்சனல் ஹைஜீன் என்ன பண்ண அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல், அதாவது நம்மளோட பாடி க்ளீனிங் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிசியாலஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா அது பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது. ஓகேவா. ஹவு டு பேத்தோஜன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட்? பேத்தோஜன் அப்படிங்கிறது வைரஸ், பாக்டீரியம் இதெல்லாம் வந்து காஸ் டிசீசஸ் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் ஆர் அனதர் அனிமல்ஸும் அதுதான் என்னது பேத்தோஜன் அப்படிங்கிறது. பேத்தோஜன் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? பர்சனல் ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறது, சரௌண்டிங் க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது, நியூட்ரிஸ் ஃபுட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இது வந்து இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணணும், பேத்தோஜன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா. அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இங்கே பிக்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு உன்னோட புக்கில் ஆன்சர் எழுதுங்க. இன் திஸ் ஏரியா ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆர் வாப்பரைஸ்ட் இன்டு ஃபைன் மிஸ்ட். அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஸ்னைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஸ்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் வந்து என்ன பண்ணால் வாப்பரைஸ் ஆகிட்டு அந்த மிஸ்ட்னா ரொம்ப சின்ன ட்ராப்லெட்ஸாக வந்து என்ன ஆயிரும், மாறிடும். ஓகேவா. மிஸ்ட் ரிமைன்ஸ் இன் த ஏர் ஃபார் செவரல் மினிட்ஸ் டு ஃபியூ ஹார்ஸ். ஸோ அந்த சின்ன ட்ராப்லெட்ஸாக இருக்கிறது ஏரில் ரொம்ப நேரம் இருக்கும் அல்லது ஃபியூ மினிட்ஸ் இருக்கக்கூடியது. ஓகேவா. அதாவது ஏரில் மிக்ஸ் ஆயிரும் அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ். ஓகேவா. லார்ஜ் ட்ராப்லெட்ஸ் செட்டில் ஆன் த கிரவுண்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். லார்ஜ் ட்ராப்லெட்ஸ் என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரத்துலேயே கீழே கிரவுண்டுக்கு செட்டில் ஆயிடும். ஓகேவா. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் ஹோல் அஃபெக்டட் ஃப்ரண்ட் climate of you sneezes or cough in front of you? உன்னோட ஃப்ரெண்டு முன்னாடி ஒரு கோல்டாலேயோ இல்லை ஹாஃபாலேயோ வந்து என்னதுன்னா அஃபெக்ட் ஆகிருந்தா முன்னாடி ஸ்னீஸ் பண்ணாவோ இல்லை ஹாஃப் பண்ணாவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுறவங்களோட புக்கில் எழுது. ஓகேவா. கோல்ஸ் அண்ட் த ஃப்ளூ ஆர் காமன் கம்யூனிகபிள் டிசீசஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் ஈஸிலி ஸ்ப்ரெட் டு அதர்ஸ். ஸோ ஒரு பர்சன்லேருந்து அதர் பர்சனுக்கு ஈஸியாக கம்யூனிகபிள் ஆகிறது தான் என்னது அப்படின்னா
வெக்டார்ஸ் மூலம் கம்யூனிகபிள் ஆகிறது தான் என்னது கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் காஸ் நாட் ஓன்லி பை பாக்டீரியா பட் ஆல்சோ பை வைரஸ். நாட் பை வைரஸ்னால பாக்டீரியானால மட்டும் இது பரவுறதில்லை, வைரஸ்னாலையும் பரவும். ஓகேவா? when you have cold and flu you may also having running nose, cough, sore throat and sometimes fever or pain in the joints. ஸோ உன்னோட பாடியில் வந்து கோல்டோ ஹாஃபோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ரன்னிங் நோஸ் இருக்கும், ஹாஃப் இருக்கும், த்ரோட் வந்து ஷோராக இருக்கும், ஃபீவராக இருக்கும், ஜாயின்ஸ்லாம் பெயினாக இருக்கும். இது எல்லாமே என்னது திஸ் கண்டிஷன் மே ஆல்சோ லெட் டு மைல்ட் டயேரியா. ஸோ இது எல்லாமே என்னது டயேரியா அப்படின்றதோட சிம்டம்ஸ் தான் இல்லையா? செக்ரேஷன் ஓஷிங் அவுட் ஃப்ரம் த நோஸ் மே கண்டெயின் த பாக்டீரியா ஆர் வைரஸ். ஸோ உன்னோட நோஸில் வந்து ரன்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ இருக்கும். when the patient touch the nose and some other object or some else the virus is transferred. ஸோ அந்த பேஷன் வந்து வேறு ஏதாவது ஒரு திங்ஸையோ அதையோ தொட்டாங்கன்னா என்ன ஈஸியாக வந்து என்ன பண்ணோம் அந்த வைரஸோ பாக்டீரியோ என்ன ஆகும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். and then when the patient sneezes or coughs the virus comes out with the droplets and becomes airborne. ஸோ ஈஸியாக ஏன் வந்து இப்படி பரவுது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைரஸும் பாக்டீரியாவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்னைஸ் பண்ணும்போதோ ஹாஃப் பண்ணும்போதோ ஏரில் வந்து அந்த ஏரில் ட்ராப்லெட் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகும் மிக்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஹென்ஸ் இட் இஸ் எ குட் ப்ராக்டிஸ் ஃபார் த patient with the cold and flu to use a handkerchief to blow the nose and also wash the hands often to ensure that they do not accidentally spread the virus to others. ஸோ எந்த பர்சனும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த கோல்டு இல்லை காஃபில் அஃபெக்ட் ஆனாங்கன்னா உடனே என்ன பண்ணணும் இந்த என்ன பண்ணுறோம் ரன்னிங் நோஸாக இருந்துச்சு ப்ளோ நோஸுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் அ ஹேண்ட் கர்ச்சிப் ஆர் டிஷ்யூ கிளாத். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நோஸை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இஸ் நாட் ஸ்ப்ரெட் ஃபார் அதர்ஸ் ஈஸிலி. ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்து என்ன ஆகாது ஸ்ப்ரெட்டே ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த பிக்சர். கம்யூனிட்டி ஹைஜீனிங் ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ஸோ இந்த அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் ரெமடியல் மெசேஜ். ஸோ கம்யூனிட்டி அதாவது சரௌண்டிங் க்ளீனாக இருக்கிறதுக்கு நீ என்னென்ன ரெமடியல் மெசேஜ் வந்து ஃபாலோ பண்ணுவ அப்படின்றது உன்னோட புக்கில் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எ கம்யூனிட்டி இஸ் ஃபார்ம்டு பை எ குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர் இன் எ பர்டிகுலர் ஏரியா. கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பர்டிகுலர் ஏரியாவில் லிவ் பண்ணக்கூடியது. ஓகேவா? இஃப் த பீப்புள் இன் எ கம்யூனிட்டி விஷ் டு லீட் எ ஹெல்த்தி லைஃப் தே ஷுட் மெயின்டைன் பேசிக் கம்யூனிட்டி ஹைஜீன். ஸோ அந்த பீப்புள் வந்து அந்த பிளேஸில் பர்டிகுலர் ஏரியாவில் நல்லா இருக்கணும், அதாவது ஹெல்த்தி லைஃப் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் கம்யூனிட்டி ஹைஜீன் வந்து ஷுட் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இட் கேன் பி டன் பை அடாப்டிங் த ஃபாலோயிங் மெசர்ஸ். இந்த மெசர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். த சரௌண்டிங் சுட் பி கெப்ட் க்ளீன், ட்ரெயின் சுட் பி கவர்டு ப்ராப்பர்லி, த டொமஸ்டிக் வேஸ்ட் சுட் பி segregated and properly disposed of safely in separate dustbins provided by the government. வந்து green bin, blue bin and red bin அப்படின்ட்டு 3 பின்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுற அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ க்ரீன் பின் வந்து என்ன பண்ணணும் டிகிரேடபிள் வேஸ்ட்டை போடணும், அந்த ரெட் பின்னில் அன்டிகிரேடபிள் வேஸ்ட்டு, இந்த ப்ளூ பின்னில் வந்து ரீசைக்ளிங் வேஸ்ட்டை போடணும். ஓகேவா? Used water from houses should not be let out into open drains or open areas. ஸோ ஓப்பன் ஏரியாவிலையோ இல்லை ஓப்பன் ட்ரெயின்ஸ்லையோ என்ன பண்ணக்கூடாது வீட்டில் யூஸ் பண்ண வாட்டரை விடக்கூடாது. ஓகேவா? டெங்கு இஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ் ஆஃப் ஏடிஸ் எஜிப்டி காஸ்ட் பை டென் 1-2 வைரஸ் பிலாங் டு த டைப் ஆஃப் ஃப்ளேவி வைரஸ். இது டெங்கு ஃபீவருங்கிறது இது ஒரு ஃப்ளேவி வைரஸ் வகையை சேர்ந்தது, ஒரு ஃப்ளேவி வைரஸ் வகையை சேர்ந்தது இல்லையா. இது வந்து ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற ஒரு கொசுனால என்ன ஆகும் பரவக்கூடியது. ஓகேவா? அண்ட் தென் இட் டிக்ரீசஸ் கவுண்டிங் ஆஃப் த பிளட் பிளேட்லெட்ஸ் ஆஃப் ஹியூமன் பிளட் அண்ட் இட் ஹேஸ் எ மேக்ஸிமம் ஃப்ளைட் ரேஞ்ச் ஆஃப் 50 to 100 மீட்டர்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் த பிளேசஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டில் வந்து பிளேட்லெட்ஸ் அதாவது WBC அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும். ஸோ அது அதை வந்து என்ன பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும், அதனுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுன்னா டிக்ரீஸ் பண்ணும்.
இது தன்னோட இடத்துலேருந்து குறைஞ்சபட்சமாக அதிகபட்சமாக 50 to 100 மீட்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறது, ஈஸியாக பரவக்கூடியது. ஓகேவா, தன்னோட பிளேஸ்லேருந்து 50 to 100 மீட்டர்ஸ் அளவுக்கு அதிகபட்சமாக பரவக்கூடியது. ஓகேவா, டுடே வீடியோ இஸ் ஓவர். தேங்க்யூ சில்ட்ரன்.